ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு தேவ் எடிட்டிங். மணிக்கணக்காக உட்காந்து பார்த்தாலும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் ப்ராப்ளம் தான் வருது. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் அனிமேஷனும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் தான் வருது. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் தான் வருது. கேப்கட் டெம்ப்ளேட்டுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் தான் வருது. எவ்வளோ ட்ரை பண்ணி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் எரர் தான் வருது கேப்கட்டில். அதுக்கு ஒரே ஆப்ஷன். கேப்கட்டில் 2 ப்ராப்ளம் இருக்குது, ஒரே இடத்துல சால்வ் ஆயிரும். பண்ணுற ஆப்ஷன் அப்படியே பண்ணுங்க, கேப்கட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய கேப்கட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூ கேப்கட்டை ஏற்றுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி ஒர்க் ஆகலன்னு நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், கால் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பழைய கேப்கட்டை அன்இன்ஸ்டால் பண்ணி நியூ கேப்கட் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டெம்ப் இமெயில்னு சர்ச் பண்ணிங்கன்னா 2வது ஆப்ஷன் இருக்கும், கிரீன் கலரில் இது மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அப்டேட் கேட்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இமெயில் நீங்கள் டெம்பரரியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த VPN இருந்தாலும் ஓகே தான், கனெக்ட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. வெளில வந்தோடனே க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கேப்கட் சைன் அப்னு கொடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இது மாதிரி சைன் அப் பண்ணனால அப்படி வருது. மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட் இது மாதிரி தான் லோட் ஆகும். லோட் ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மேலே கார்னரில் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே சைன் அவுட் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சைன் பண்ணனால அப்படி காமிக்கிது, சைன் அவுட் பண்ணிட்டேன். சைன் அவுட் பண்ணோன்னே இப்படி தான் உங்களை ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிற மாதிரி இப்படி தான் காமிக்கும். நீங்கள் ஜூம் பண்ணால் தெரியும், இமெயில்னு காமிக்கும். அந்த இடத்துல நம்ம டெம்ப் இமெயிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நம்ம டெம்ப் இமெயில் ஏற்றணும்ல ப்ளே ஸ்டோரில், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே இமெயில் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ உங்களுக்காண்டி நான் டெலிட் பண்ணிட்டு வேறு இமெயில் போட்டு காமிக்கிறேன். சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஆடு வரும், ஆடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம இமெயில் சேஞ்ச் பண்ணுறப்ப ஆடு வரும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேக் பட்டன் அமைக்கிங்க. காப்பி பண்ண இமெயிலை இந்த என்டர் இமெயில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் லோட் ஆகும். அதுக்கப்புறம் கிரியேட் அண்ணா கொண்டு வரும். அந்த இடத்துல பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளே ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்க வேண்டியதான். நீங்களே ஒரு 4 டிஜிட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஏதாச்சும் கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் ஒரு இமெயிலில் இருக்கும். நம்ம டெம்ப் இமெயிலில் காப்பி பண்ணி தானே இங்கே பேஸ்ட் பண்ணோம். இந்த இமெயிலுக்கு தான் OTP இருக்கும். பேக் பண்ண நம்பிக்கையில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே வந்துடும், கிளிக் பண்ணிக்கலாம். ஆடு காமிக்குது, கண்டினியூ டு ஆப் கொடுத்துக்கலாம். கீழே இன்பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும். கேப் கட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இருக்கு பாருங்க OTP, அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் பட்டன் வந்துக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண OTP இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க, வெளில வந்துடுங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கனெக்ட்லாம் இருக்கணும் VPN. அக்ரிட் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அக்ரிட் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மேலே ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லும். அது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போவோம். பேக் வரப்போ டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். கீழே 4வது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டேப் டு சைன் இன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன் சைன் இன் வித் இமெயில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் இமெயில் அட்ரஸ், என்டர் பாஸ்வேர்ட் இருக்கும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு டெம்ப் இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி குரோம் வெப்சைட்டில் சைனிங் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். கண்டினியூ ஆப் கொடுத்துக்கோங்க. அடிக்கடி ஆட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க இமெயிலை. காப்பி பண்ணிக்கிட்டு பேக் பட்டன் அமைக்கிக்கோங்க. பேக் பட்டன் அமைக்கிட்டு கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். காப்பி பண்ண இமெயில் என்டர் இமெயில் அட்ரஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்ம குரோம் வெப்சைட்டில் சைன் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு போட்டோம்ல, அதே பாஸ்வேர்டு இங்கேயும் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் சைன் அப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டிஃபால்ட் எண்டிங் இருக்கும், அதை டிஸ்கிரைப் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் கிரியேட்டர் மூணு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ப்ரோ எஃபெக்ட் எல்லாமே வரும். நீங்கள் என்ன டெம்ப்ளேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அலோ ஆல் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கிளிக் பண்ணால் மேலே ஷோ ஆகும். ஹை குவாலிட்டியில் இது பண்ணிக்கலாம்னு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்டுமே வந்துடும். ப்ரோ எஃபெக்ட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்லாக்கில் தான் இருக்கும். நிறைய பேர் கேப்கட் ப்ரோ வேணும்னா DM பண்ணுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் அது மாதிரி சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். கரெக்டாக நான் பண்ணுறது அப்படியே ப்ரொசீஜராக பண்ணுங்கள். அப்படியும் ஒர்க் ஆகணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். இதில் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வராது. நீங்கள் 2Kலேருந்து 4K வரை இருக்கும். ஆனால் நீங்கள் 1080லே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.
நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும். நீங்கள் 1080லே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இனிமேல் CapCut ப்ரோ இல்லைன்னு வருத்தப்படணும். ஃபைனலி ஏற்றியாச்சு CapCut ப்ரோ. CapCutல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.